இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி எலெக்ஷன்ல நின்னது கிடையாது. ஜனங்கிட்ட கையெடுத்து ஓட்டு கூப்பிட்டு கேட்டதும் கிடையாது. சுதர்சனன் மாதிரி எங்களை மாதிரிலாம் தெருவா போய் ஓட்டு கேட்டு பதவிக்கு வரந்தா மக்களை பற்றி தெரியும். அந்த அம்மா சொல்லுது தமிழே படிக்க கூடாது. சட்டசபையில் சொல்லுது, பார்லிமெண்ட்ல தமிழை படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு. தமிழ்நாட்டில் இருக்கிற நாம எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோமா? வடநாட்டில் இருக்கவங்க இங்க வந்து எங்க கிட்ட பிச்சை எடுக்கிறான்னு தவிர ஒவ்வொரு ட்ரெயின் நம்ம சென்னையில் இருக்கிற சிக்னலுக்கு முன்னாடி போய் பாருங்க, எந்த தமிழனாவது பிச்சை எடுக்கிறான்? வெளியூருக்காக தான் வந்து பிச்சை எடுக்கிறான். ஒவ்வொரு சிக்னலுக்கு முன்னாடியும் கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி யாருன்னா எல்லாம் அங்கிருந்து இறக்குமதியானவன் தான். எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லுகிறார், பட்ஜெட்டே அந்த அம்மா படிச்சு முடியல. 11:10க்கு தான் பட்ஜெட்டை நேரம் காலம் பார்த்து அந்த அம்மா பட்ஜெட் ஆரம்பிக்கிறாங்க. பட்ஜெட் நான் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கிறேன். பட்ஜெட்டை பேசி படிச்சு முடிப்பதற்கு எப்படியும் 2.5 மணி நேரம் ஆகும், அல்லது குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரமாவது ஆகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 11:15க்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். 11:30 மணிக்கே இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன். அதுல இன்னும் 7 வருது கூட உனக்கு தெரியாது. காரணம், அந்த அளவுக்கு கொத்தடிமையாக ஆகி இன்றைக்கு மோடியினுடைய காலில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவங்க சம்பந்தி மேல கேஸ். மோடி பேசுகிறார் அன்றைக்கு இந்த நம்முடைய மதுராந்தகத்துக்கு பக்கத்துல மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறார், திமுக ஊழல் கட்சி. நான் மோடிக்கு அன்றைக்கே பதில் சொன்னேன், நீ மைக்கை பார்த்து பேசாதப்பா, மேடையை பார்த்து பேசு. உன் பக்கத்துல முதல்ல உட்கார்ந்து எடப்பாடி, அவர் சம்பந்திய கையங்களமா பிடிச்சி பெங்களூர்ல கேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பக்கத்துல அன்புமணி ராமதாஸ், பெத்த அப்பனு கேஸ் ஓர் போடாதவன், தாயை பாட்டிலால் அடிக்கிறவன், ஏறத்தாழ பல கோடி ரூபாய் அவர் சுகாதார அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்த போது ஊழல் செய்து மாட்டிக்கிட்டார். சிபிஐ என்கொயரி, அவர் மேல கேஸ். அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற டிடிகே தினகரன், உலகமகா ஊழல் பழி, எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த கேஸ்ல மாட்டினவன். எல்லாம் உலகமகா திருடனுங்களை பூரா மேடையில் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு மோடி மைக்கை பார்த்து பேசுகிறார், திமுகவை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். நான் அன்றைக்கு மாலையிலே டிவியில சொன்னேன், தயவு செய்து மோடி அவர்களை மைக்கை பார்த்து பேசாதீங்க, சைடில் இருக்கிறவனை பார்த்து பேசுங்க. ஜெயலலிதா கூட 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் ஒரு பொதுக்குழு கூட்டம். ஆனால் எடப்பாடி 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. ஏன்னு சொன்னா, நாம எடுத்தோம் இல்லையா இப்போ SIRல டெத்து, அந்த மாதிரி போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் இடையிலே எத்தனை டெத்து, அது ஒரு லிஸ்ட். அதுக்கடுத்து ஷிஃப்டட்னு எடுக்கணும்ல, போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் ஷிஃப்டடு, செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, JCT பிரபாகரன் ஷிஃப்டடு, மனோஜ் பாண்டியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, காலையில் ஷிஃப்டடு, ராத்திரி ஷிஃப்டடு, பகலில் ஷிஃப்டடுன்னு ஒரு லிஸ்டே எடுத்து அது அவருடைய ஷிஃப்டட் லிஸ்ட். அதுக்கடுத்து டபுள் என்ட்ரின்னு ஒன்று இருக்கு. வேலுமணி, தங்கமணி, இந்த மணியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நடிகரோட போகலாமா, திமுக வரலாமா, அல்லது பிஜேபிக்கு போகலாமான்னு டபுள் மைண்ட்ல இருக்காங்க பார். அது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கொண்டு தாய்மார்களுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க. வேலை வாய்ப்புக்கு இனிமேல் கிடையாது. படிச்சுட்டு விட்டு வேலை செய்யறவங்களெல்லாம் இங்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் குறிப்பிட்டது போல படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா மோடி திமிரா பெங்களூர்ல போய் சொன்னார், பகடா வித்து போழிக்கணும்ன்றான். செருப்பால் அடிக்கிற கோபம் வருமா வராதா? சொல்றவனுக்கு இல்லை, நம்ம எதிரில் மோடியே சொல்ல. இப்படி சொன்னானா எவனாவது உங்க வீட்டில் கஷ்டப்பட்டு 10 வேலை செஞ்சு நாம தான் படிக்கல, நம்ம புள்ள குட்டிக்கு படிச்சாலும் போதும்னு இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் உங்க வைத்த வாயை கட்டி உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு சோறு இல்லைன்னா கூட காலேஜுக்கு அனுப்பி அவன் படிச்சுட்டு வந்து டிகிரி வாங்குற வரலாம், அவன் ராத்திரில படிக்கிற போதெல்லாம் நீங்களும் தூங்காம உட்காந்து அவன் படிச்சு பாஸ் பண்ணணும்னு எத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்க. அப்பங்காரன் விட்டுருங்க, அப்பங்காரன் பாதி பேர் டாஸ்மாக் போய் தூங்கிடுவான் நிம்மதியா. ஆனால் நீங்க தூங்க மாட்டீங்க. அந்த குழந்தை படிச்சு டிகிரி வாங்கி முதல்ல ஒரு BE பட்டம் வாங்கினோன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. BE வாங்கிட்டு வந்து இந்த 10 தேக்கிற உங்களை பார்த்து எவனாவது பிஜேபி காரன் உன் பிள்ளைய பகடா சுட்டு வைக்க சொன்ன செருப்பால் அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? வெள்ளைக்காரன் காலத்திலே தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை கூட இந்த மோடி அரசு இன்றைக்கு பறித்திருக்கிறது. இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் போராடி இன்றைக்கு காலையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதை கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் இன்னும் விடுதலையாகி வரவில்லை. இருந்திருந்தால் அவர்கள் வந்திருப்பார்கள், அரெஸ்டாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம சினிமா மோகத்தில் போயிட்டோம். சினிமாக்காரனை பார்க்கிறோம், சினிமாக்காரன் பேர அவன் அப்பா அம்மா குழந்தை அவன் என்னென்ன பண்றான் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை வரல எல்லாம் ஆம்பளை வரலும் பேசுவாங்க. இது போல ஒரு கொடுமையான சட்டம்லாம் இன்னைக்கு நாட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றிய அரசு நமக்கு செய்திருக்கிற துரோகங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை
வளர்ச்சியடையாமல் செய்வதற்குரிய எல்லா வேலையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதை மக்களுக்கு எடுத்து தெரிவித்து, அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறவரோடு ஒத்து ஊதி கொண்டு அவர்களுக்கு பாதை பூஜை செய்கின்ற பழனிசாமி யார் என்பதையும் நாட்டுக்கு அடையாளம் காட்டுவதற்குத்தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கூட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தொழிலாளர்கள் சார்பில் நடத்தப்பட்டு, அதில் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு காலையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த போராட்டம் ஏன் என்பதை தமிழகத்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பக்கத்திலே இருக்கிற திருவொற்றியூரிலும் மணலி பகுதியிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலையிலே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் தான் இந்த பகுதியிலே எல்லாம் குடியிருக்கிறார்கள். மோடி அரசு வெள்ளைக்காரன் காலத்திலே தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை கூட இந்த மோடி அரசு இன்றைக்கு பறித்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பக்கத்தில் இருக்கிற பெரம்பூரில் பிஎன்சி ஆலை என்று ஒன்று இருந்தது. இந்த வடசென்னையில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான தொழிலாளர்கள் அங்கேதான் பணியாற்றுவார்கள். பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் என்றதற்கு பெயர். ஒரு வெள்ளைக்காரன் நடத்தியது. அதிலேயே தொழிற்சாலைகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, உரிமைக்காக போராடி முதலில் தொழிற்சாலையை, தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தியவர் திருவிக அவர்கள். அவர்தான் வெள்ளைக்காரங்காலத்தை ஆரம்பித்து போராடி தொழிலாளிகளுக்கு உரிமை பெற்று தந்தார். அந்த உரிமைகள் எல்லாம் வெள்ளைக்காரன் போன பிறகும் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் இந்தியாவிலே இருந்தது. அந்த உரிமைகளை எல்லாம் இப்பொழுது பறிக்கக்கூடிய அளவுக்கு பாராளுமன்றத்தில் 1 மணி நேரத்தில் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஒரே மணி நேரம்தான். ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இருந்த உரிமைகளை பறித்து விட்டார்கள். இனிமேல் தொழிற்சங்கமே நடத்த முடியாது. தொழிலாளியை முதலாளி நினைத்தால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி, வேலையை விட்டு வெளியே அனுப்பி விட்டால் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவன் ரோட்டிலே தான் நிற்க வேண்டும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் வீட்டிலே இருப்பவர்களெல்லாம் ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க. திடீரென்று ஒரு நாள் வேலைக்கு போகவில்லை, உடல்நிலை சரியில்லை, மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று லீவ் போட்டுவிட்டு அந்த லீவை சொல்லாமலே எடுத்து விட்டால், எந்த விதமான காரணம் சொல்லாமல் நீக்குகிற உரிமையை முதலாளி இடத்திலே கொடுத்து விட்டான். இது ஏற்பட்டால் எத்தனை பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலாளிக்கும் ஏற்படும் என்பதை தாய்மார்கள் நினைக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அசம்பாவிதம் ஏற்படும். தொழிற்சாலைக்கு சொல்லி லீவ் போட்டு தான் வர முடியும்ன்ற முடியாது. இதையெல்லாம் இன்றைக்கு இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் போராடி இன்றைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இங்கே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் இன்னும் விடுதலையாகி வரவில்லை. இருந்திருந்தால் அவர்கள் வந்திருப்பார்கள், அரெஸ்டாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம சினிமா மோகத்தில் போயிட்டோம். சினிமாக்காரனை பார்க்குறோமே ஒழிய சினிமாக்காரன் பேரை, அவன் அப்பா அம்மா குழந்தை, அவன் என்னென்ன பண்ணுறான் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை வரல எல்லாம் ஆம்பளை வரலும் பேசுவாங்க. ஆனால் இதுபோல் ஒரு கொடுமையான சட்டம்லாம் இன்றைக்கி நாட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ₹1 நம்ம வரி கட்டினா அதில் 29 பைசா தான் திருப்பி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்கள, ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு வாங்கினா ₹1.80 வட்டி கட்டுறீங்க வரி.
நீங்கள் சாப்பிட்ற இட்லிக்கு வரி போடுறவங்க தான் மோடி. ஒரு காலத்தில் ஒரு சினிமாவில் பாடுவார்கள், இட்லி வரி, பட்டி வரி, சட்னி வரின்னு. அந்த வரியெல்லாம் இப்போ மோடி ஆட்சியில் தான் பார்க்குறோம். நீங்கள் ஹோட்டலில் போய் 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் ₹1.80 கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா 18 ரூபா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மோடி சர்க்காருக்கு போகுது. அந்த 18 ரூபாயில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறான்னா மொத்தமே 20 காசு தான் திருப்பி தரோம். நீங்கள் ஒரு இட்லியில் சாப்பிட்ற ₹1.80 20 காசு திருப்பி எடுத்துக்கிட்டு 160 ₹1.60 கொண்டு போய் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு உங்கள் படத்தை எடுத்து கொடுக்குறான். இது நியாயமா? அது எதற்காகத்தான் இந்த போராட்டம்? நமக்கு கிடைக்க வேண்டியதே கொடுக்க மறுக்கிறான். இங்கே நமக்கு 29 காசு கொடுக்குறான் உத்தரப்பிரதேசக்காரன். மோடி ஜெயிச்சு எம்பி ஆகி போனார்னே வாரணாசி, அங்கே இருக்கிற யூபிக்கு ₹2.50 கொடுக்குறான். அவன் ₹1 கட்டினானா நம்ம பணத்தை எடுத்து போய் ₹1.5 போட்டு அவங்ககிட்ட கொடுக்குறான். அதை விட மோசம் பீகாரில் ₹1க்கு ₹7 கொடுக்குறான். இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கொடுமைக்கு மத்தியில் தான் மாதந்தோறும் தாய்மார்களுக்கு தலைவர் தளபதி அவர்கள் ₹1000 மாதந்தோறும் தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,00,000 பேருக்கு கொடுக்குறாருன்னா அவன் கொடுக்குற 29 காசை வச்சுக்கிட்டு அவர் மண்டையில் இருக்கிற மூளையை பயன்படுத்தி வருமானத்தை பெருக்கி உங்களுக்கு மாதந்தோறும் ₹1000 கொடுக்குறாரு. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு வந்திருக்கு சென்னையில் பல பகுதியில். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என் வீட்டில் இருந்து அறிவாலயத்துக்கு வரணும்னா 1 மணி நேரம் காரில் வந்தாலே சரி, அது 40 லட்சம் காராக இருந்தாலும் சரி, அல்லது 2 லட்சம் ரூபாய் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, யார் மனசு வச்சாலும் ஆலந்தூர்லேருந்து தேனாம்பேட்டைக்கு வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நேற்றைக்கு முன்தினம் திடீரென்று தளபதி ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக 7:30 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 8 மணிக்கெல்லாம் வாங்க உடனடியாக அறிவாலயத்துக்கு அழைத்தார். நான் இதுவரை மெட்ரோ ட்ரெயினில் சென்னையில் போனதே கிடையாது. ஆலந்தூர் ட்ரெயினில் ஏறி டிஎம்எஸில் இறங்கினேன். 13 நிமிஷத்தில் வந்து இறங்கிட்டேன். தலைவர் வரத்துக்கு முன்னாடி நான் அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வசதி தான் மெட்ரோ ட்ரெயின் என்பது. அந்த மெட்ரோ ட்ரெயின் மாதவரத்துலேருந்து வரணும், பூந்தமல்லியிலேருந்து வரணும், தமிழ்நாடு சென்னை பூரா வரணுன்றதுக்காக திட்டத்தை போட்டோம். அதுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு மோடி சொல்லிட்டார். இது நியாயமா? இன்றைக்கு இந்த மாதவரத்துலேருந்து மெட்ரோ வந்ததுன்னா இங்கே ஏறி உக்காந்திங்கன்னா நீங்கள் மகாபலிபுரம் போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். நேற்றைக்கு கூட நம்முடைய சுதர்சனம் சொன்னார், இங்கே இருந்து திருவிடை வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 3 மணி நேரம் ஆச்சுன்னார். ஆக இதை 1 மணி நேரத்திற்கு சாதாரண மக்கள் பாதுகாப்போடு போவதற்காகத்தான் இந்த மெட்ரோ ரயிலை நமக்கு சென்னையில் இருப்பது போலவே கோயம்புத்தூரில் வேணும், மதுரையில் வேண்டும்னு கேட்டால் கொடுக்க முடியாது என்றார் மோடி. இதைத்தான் எனக்கு முன்னாலே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள். இதே போல எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி எலெக்ஷன்லேயும் நின்னது கிடையாது. ஜனங்கிட்ட கையெடுத்து ஓட்டு கூப்பிட்டு கேட்டதும் கிடையாது. சுதர்சனன் மாதிரி எங்களை மாதிரிலாம் தெருவாக போய் ஓட்டு கேட்டு பதவிக்கு வரந்தால் மக்களை பற்றி தெரியும். அந்த அம்மா சொல்லுது, தமிழே படிக்கக்கூடாது. சட்டசபையில் சொல்லுது, பார்லிமெண்ட்டில் தமிழை படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ திமிரு. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மலாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குமா? வடநாட்டில் இருக்கவங்க இங்கே வந்து எங்ககிட்ட பிச்சை எடுக்கிறான்னு தவிர ஒவ்வொரு ட்ரெயின் நம்ம சென்னையில் இருக்கிற சிக்னலுக்கு முன்னாடி போய் பாருங்கள், எந்த தமிழனாவது பிச்சை எடுக்கிறான்? நான் வெளியூருக்காக தான் வந்து பிச்சை எடுக்கிறான். ஒவ்வொரு சிக்னலுக்கு முன்னாடியும் கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி யாருன்னா எல்லாம் அங்கேருந்து இறக்குமதியானவன் தான். தமிழன் பிச்சை எடுக்கவில்லை. தமிழன் வசதியாக வாழ்வதற்கு காரணம் இங்கே ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையில் ரோட்டில் படுத்துட்டுனா கொண்டு போய் பெரிய ஒரு கட்டடம் கட்டி இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் வசதியோடு செய்து கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மோடி செய்து கொண்டிருக்கிறார்.
அதற்கு ஒத்து ஊதி எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லுகிறார், பட்ஜெட்டே அந்த அம்மா படித்து முடிக்கல. 11:10க்கு தான் பட்ஜெட்டை நேரம் காலம் பார்த்து அந்த அம்மா பட்ஜெட்டை ஆரம்பிக்கிறாங்க. பட்ஜெட் நான்லாம் பார்லிமெண்ட்டில் இருந்துருக்கிறேன். பட்ஜெட்டை பேசி படித்து முடிப்பதற்கு எப்படியும் 2.5 மணி நேரம் ஆகும், அல்லது குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரமாவது ஆகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 11:15க்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். 11:30 மணிக்கே இந்த பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன். அதில் என்ன இழவு இருந்தது கூட உனக்கு தெரியாது. காரணம், அந்த அளவுக்கு கொத்தடிமையாக ஆகி இன்றைக்கு மோடியினுடைய காலில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவங்க சம்பந்தி மேலே கேஸ் இருக்கு. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. மோடி பேசுகிறார் அன்றைக்கு நம்முடைய மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறார், திமுக ஊழல் கட்சி. நான் மோடிக்கு அன்றைக்கே பதில் சொன்னேன், நீ மைக்கை பார்த்து பேசாதப்பா, மேடையை பார்த்து பேசு. உன் பக்கத்தில் முதல்ல உட்காந்துருக்கிறவர் எடப்பாடி, அவர் சம்பந்தியை கையங்களமாக பிடிச்சி பெங்களூரில் கேஸ் பெண்டிங்க. அதுக்கு பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ், பெத்த அப்பனுக்கு கேஸ் ஓர் போடாதவன், தாயை பாட்டிலால் அடிக்கிறவன், ஏறத்தாழ பல கோடி ரூபாய் அவர் சுகாதார அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்து மாட்டிக்கிட்டார். சிபிஐ என்கொயரி, அவர் மேலே கேஸு. அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற டிடிகே தினகரன், உலகமகா ஊழல் பழி, எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த கேஸில் மாட்டினவன். எல்லாம் உலகமகா திருடனுங்களை பூரா மேடையில் உட்காரிச்சு வச்சுக்கிட்டு மோடி மைக்கை பார்த்து பேசுகிறார், திமுகவை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். நான் அன்றைக்கு மாலையிலே டிவியில் சொன்னேன், தயவுசெய்து மோடி அவர்களை மைக்கை பார்த்து பேசாதீங்க, சைடில் இருக்கிறவனை பார்த்து பேசு. மொத்த ஊழல் பெரியும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் என்று பேசுகிறார். ஆக தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஆட்சியை தளபதி நடத்துகிறார் என்பதை பொதுமக்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எங்கள் கூட்டணியில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். 2019 இங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆனாலும் சரி, மற்ற கட்சிகளானாலும் சரி, ஒரே மேடையில் நின்று 2019 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம், 24 ஜெயித்தோம், 26 நிச்சயமாக இந்த கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. இங்கே எல்லோரும் சொன்னார்கள் முட்டை முட்டை பூட்டேன்னு, நமக்கு முட்டை போட்டார். நீங்கள் எல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏற்கனவே முட்டை போட்டு அனுப்பிச்சிட்டிங்க. அவ்வளோ 40க்கு 40 இந்த கூட்டணி வெற்றி பெற்று மோடிக்கு முட்டை கொடுத்துட்டீங்க. அடுத்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்போ எடப்பாடி அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வருவான், எல்லாம் மேலகரவர் பார்த்துப்பான், எல்லாம் மேலகரவும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரல. அதுபோல் இப்போ மோடி அவங்க கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மேலகரவும் பார்த்துப்பான், மேலகரவும் பார்த்துப்பான். ஒன்றை சொல்லுகிறேன், பழனிசாமிக்கு திமுக சட்டத்துறை இருக்கிற வரை மேலே இருக்கிறவனாக முடியாது, மேலே இருக்கிற ஆண்டவனால் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களும் இப்போ எஸ்ஐஆரை எதிர்த்தோம். ஆனால் திமுகவில் கூட்டணி இருக்கிறவங்கன்னா கரெக்டாக எல்லா விதமான வேலையும் செஞ்சு நேற்றோட 17ஆம் தேதியோடு நேற்றோட அந்த தேர்தல் இதோட முடிஞ்சிடுச்சு இல்லை, முடிஞ்சிடுச்சு. நாம் எஸ்ஐஆர் எப்படி பார்த்தோம், யார் யார் ஷிஃப்ட் ஆனாங்க, யார் யார் டெத்து, யார் யார் டபுள் என்ட்ரின்னு போட்டு நம்ம ஆடலாம். இப்போ தூக்கத்தில் தட்டியேச்சா கூட இந்த BLA 2 திமுக காங்கிரஸ் மற்ற நம்ம கூட்டணியில் இருக்கிற அத்தனை தோழர்கள் BLA கேட்டால் எடுத்து சொல்லுவாங்க. காரணம், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் சிறப்பாக அந்த எஸ்ஐஆரை எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளை மாதிரியே எடப்பாடி பழனிசாமி ஒரு எஸ்ஐஆர் எடுத்தார். அவர் அடிக்கடி பொதுக்குழு கூட்டுறாரு. இப்போ காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் காலத்தில் அவ்வளோ பொதுக்குழு கூட்டுறது கிடையாது. ஜெயலலிதா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் ஒரு பொதுக்குழு கூட்டம். ஆனால் எடப்பாடி 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. ஏன்னு சொன்னால், நாம் எடுத்தோம் இல்லையா இப்போ எஸ்ஐஆரில் டெத்து, அந்த மாதிரி போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் இடையிலே எத்தனை டெத்து அது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கடுத்து
ஷிஃப்டடுன்னு எடுக்கணும்ல. போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் ஷிஃப்டடு? செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, ஜேசிடி பிரபாகரன் ஷிஃப்டடு, மனோஜ் பாண்டியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, காலையில் ஷிஃப்டடு, ராத்திரி ஷிஃப்டடு, பகலில் ஷிஃப்டடுன்னு ஒரு லிஸ்ட்டே எடுத்து அது அவருடைய ஷிஃப்டட் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து டபுள் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. வேலுமணி, தங்கமணி, இந்த மணியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நடிகரோட போகலாமா, திமுகவுக்கு வரலாமா, அல்லது பிஜேபிக்கு போகலாமான்னு டபுள் மைண்டில் இருக்காங்க பார். அது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நீங்கள்லாம் மிக நன்றாக இங்கே பேசியவரெல்லாம் நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக சொன்னாங்க. தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த தாய்மார்களுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க. வேலை வாய்ப்புக்கு இனிமேல் கிடையாது. படிச்சுட்டு விட்டு வேலை செய்கிறவங்களெல்லாம் இங்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் குறிப்பிட்டது போல் படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா மோடி திமிரா பெங்களூரில் போய் சொன்னார், பகடா வித்து பொழிச்சிக்கணுன்றான். செருப்பால் அடிக்கிற கோபம் வருமா வராதா? சொல்கிறவனுக்கு இல்லை, நம்ம எதிரில் மோடியே சொல்ல. இப்படி சொன்னானா எவனாவது உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு 10 வேலை செஞ்சு நாம தான் படிக்கலை, நம்ம புள்ள குட்டிக்கு படித்தாலும் போதும்னு இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் உங்கள் வைத்த வாயை கட்டி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்புகிறீங்க. உங்களுக்கு சோறு இல்லைன்னா கூட காலேஜுக்கு அனுப்பி அவன் படிச்சுட்டு வந்து டிகிரி வாங்குறவரெல்லாம் அவன் ராத்திரியில் படிக்கிற போதெல்லாம் நீங்களும் தூங்காமல் உட்காந்து அவன் படித்து பாஸ் பண்ணணுன்னு எத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்க. அப்பங்காரன் விட்டுருங்க, அப்பங்காரன் பாதி பேர் டாஸ்மாக் போய் தூங்கிடுவான் நிம்மதியாக. ஆனால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்த குழந்தை படித்து டிகிரி வாங்கி முதல்ல ஒரு பிஇ பட்டம் வாங்கின்னு வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. பிஇ வாங்கிட்டு வந்து இது 10 தேக்கிற உங்களை பார்த்து எவனாவது பிஜேபிக்காரன் உன் பிள்ளைய பகடா சுட்டு வைக்க சொன்னால் செருப்பால் அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்களா? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிஇ படித்தவனை, எம்ஏ படித்தவனை பகடா சுட்டு பிழை என்று ஒருவன் சொல்கிறார் என்றால் அதற்குத்தானா மத்திய அரசு என்பதை நீங்கள் தான் எஜமானர்கள். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் திருத்தணும். யார் பின்னாடியோ யாரோ போகிறான். அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்காலத்தை பற்றி சிந்தனை கிடையாது. ஒரு எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா கட்சி கழிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்த்து இந்தியாவிலே ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, அந்த ஆட்சியை கண்டிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி, ஒரே சக்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே குறுகிய காலத்தில் இவ்வளவு பேர் வந்து பங்கேற்ற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் தலைமைக் கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவோடு என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.